வணக்கம் வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டது இந்த புபு கிங் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீச் பக்கி 2 தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் என்டர் டு த கேம் ப்ளே வீடியோ. அதை கண்டினியூ பண்ணும்போது சவுண்ட் அதிகப்படுறதுனால வந்துச்சு. சரிடா, என்னங்க இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க? ஷபாடே, இப்படிலாம் எதுவுமே வாங்க முடியாது. நான் வாங்கிட்டேன். ஏய், எப்படா இதை வாங்க முடியாது பாருங்களேன். அதான் சும்மா கொடுத்த வந்துருச்சு. அது உங்களுக்கு சத்தியமான தெரியாது. உங்களுக்கு சத்தியமான தெரியாதுங்க. இத்தனை வாங்கணும். ஹேக் இல்லையே, காசு குறையாம இருக்குது. ஹேக்லாம் கிடையாது. ஆனால் ஐயோ, இவ்வளோ வாங்க முடியாது. ஓஹோ காய்ஸ், நான் அது எப்படி வாங்கினேன்னு தெரியல. உங்கள்கிட்ட வாங்கி பார்க்குறேன். இப்போ தான் வாங்கினேன். ஐயோ, கேவோ எனக்கு பிடிச்சவன், மிக்கா எனக்கு பிடிக்காதவன். நான் ரெக்ஸுக்கானும் ஒரு ரெக்ஸ் அங்கே பாட்டுக்கார இவன் நாங்கள் டிஸ்கோ டான்ஸர்ஸ் கூப்பிடுவோம். இந்த இவனை நாங்கள் கொம்பு வச்சவன் கூப்பிடுவோம், கொம்பேன்னு கூப்பிடுவோம். வச்சுக்கலாம் அப்படி நம்ம அப்படி சொல்லலாம். பண்ணி காரில் எது வாங்க முடியும்? ரொம்ப ஃபேவரட்டான கார் எனக்கு தெரியுமாங்க. இதை வாங்கிடணும், இதை ரெட்டாலும் வாங்கிடணும்னு நினச்ச கார் காட்டுறேங்க. கிடையாது. அப்படியே அழகாக இருந்துச்சு அந்த கார். எங்கடா அது? இவ்வளோ இருக்க தான் இருக்குதா? இது வரைக்கும் திறந்துருக்கா? கவலைப்பட மாட்டேனே. ஆமாம், எல்லாம் திறக்க முடியல, மறந்து போயிட்டேன். திறக்க முடியுமா? டிஸ்கவுடு ஒரு கார் வெற்றிகரமாக திறந்தாச்சு. மாமங்கார தொண்டையாருப்பா அழகி எப்படியே. இன்னும் என்ன இந்த கார் திறக்க முடியுமா? என் வேர்ல்டுலேயே தான். இப்போ இதாங்க எனக்கு பிடிச்ச காரு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படிங்க ஆச்சு? ஹேக்கெலாம் கிடையாது. ஆனால் ஹேக்கு கூட கிடையாது. எனக்கு தெரியாமல் எப்படி செல்ல ஹேக் இருக்கும்? ஹேக் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இந்த கார் வேணாம், தேவையே கிடையாது. என்னடா கார் இது? கேவலமாக இருக்குது. டிசைன் பண்ணலாம் போலையே. இவ்வளோ அன்லிமிட்டட் காசாக இருக்கும். ஆனால் பீச் பக்கி 2 எப்படி தான் அன்லிமிட்டட் இருக்கும்? எவனாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, யாராச்சும் கமெண்டு. இத்தனை கார் திறந்துட்டோம். சரி போதும், இவ்வளோ எவனை எடுத்துக்கலாம்? எனக்கு பிடிச்சவன் எடுத்துக்கலாம். இவனுக்கான கார் ஒன்று இருக்குமே, லம்போகினி. லாம்போகினி எடுக்க முடியுமா என்ன? இல்லைங்க, பார்க்கலாம் லம்போகினி எங்கே இருக்குன்னு. லாம்போகினி, இது லம்போகினியா என்ன தெரியலையே. எது லம்போகினி தான் என்ன? சரி, நம்ம இதுன்னு இல்லாத லம்போகினி போட்டு இப்போ பாருங்க என்ன பண்ணுறதுன்னு. வெயிட் அண்ட் கவர். இப்போ வெள்ளத்துட்டேன்னா இல்லைங்க, ஒரு இதை போட்டுருவேன். இப்போ நான் லம்போகினியை பழைய பீச் பக்கி 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போனேன். எவனும் நான் லாஸ்ட் போட்டு இதில் பின்னாடி பார்க்கறது கூட இருக்குது. ஏங்க இந்த லம்போகினி அல்டிமேட்டாக போகுதுங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆனால் இல்லை, மற்றவங்க ஸ்லோவாக போகிறாங்களா, நான் தான் ஸ்பீடாக போகிறேன்னான்னு தெரில. ஒரு மாட்டி இருக்குமோ? என்னடா இதில் இப்படி வருது? நம்மளுக்கு எல்லாமே சகஜமாப்பா. எங்க ரொம்ப வலிக்குதுங்க. லம்போகினி கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க. ஆனால் பீச் பக்கி 2ல் லம்போகினி எப்படி போகும் தெரியுமா?
அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுங்க. இதாங்க பீச் பக்கி 2ல் வச்சு 1ல் இருக்க லம்போகினி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் தெரியுமா? இப்படி பறக்க கூட செய்யலாம். கண்ட்ரோலை மாற்றிட்டேனே. இதான் கண்ட்ரோல். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு? பீச் பக்கி 2ல் எல்லாத்தையும் மாட்டி வச்சிட்டாங்க. இதை காட்டின பார்த்தீங்களா லம்போகினி எவ்வளோ கூலாக. கோல்டன் கலர் அது. பார்த்தீங்களா ஷீல்டையே மாற்றிட்டாங்க. எவன்டா நீங்களா? மாமங்கார கண்ணையா இருப்பான். ஃபோட்டோ எடுக்க முடிக்குமா என்ன தெரில, பார்ப்போம் ஃபோட்டோ எடுக்க முடியுமா. அங்கே ஏன்டா அதுக்குன்னு பஸ் ஆகிறது கூட ஃபோட்டோ எடுப்பீங்களாடா? ஃபோட்டோ எடுக்க முடியுது, சேவ் ஆகுமான்னு தெரில. எங்கே நான் பறந்து போயிட்டேனா என்ன? நான் எங்கடா? பிரிட்ஜு. ஓ இங்கேருந்து வரேன் பார்த்தீங்களா? எவன் என்னை பாம்பு போட்டது? முன்னாடி வா, எலும்பு கூடி முன்னாடி வா. முன்னாடி வர வச்சிருக்கிறது எருமை இல்லை நீ ஒரு பெருமை. வந்துட்டான் நம்ப முடியாது. ஏங்க நான் யூடியூப்ல நிறையாச்சும் பார்த்துக்கோங்க. தள்ளிப்பட ஏழி இவங்க பார்த்தீங்களா? ஏழி இடிச்ச உடனே கீழே விழுந்துட்டான் அப்படியே பையன். அவ்வளோ பயம் நம்ம மேலே. பார்த்தீங்களா பாதி பேர் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஆனால் பீச் பக்கி 1ல் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படி பின்னாடி பார்க்க முடியாது. நிறையா இது இருக்குங்க, எண்ணி சொல்லணும். போடுற அந்த இடிச்சுக்கிட்டே போகிறதுனால ஸ்லோ ஆகுது. எவனோட ராக்கெட் விடுறா மட்டும் தெரியுது. ஷீல்டு எங்க உணர முடியுதுங்க என்னால். ஷார்ட் ராக்கெட்டு இவங்க தான் என் கமாண்டரு. ஃபைனல் ரவுண்டு போட்டுடலாம்டா. பார்த்தீங்களா ஸ்பீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பீச் பக்கி 1ல் பறக்கிறது, இதில் 2ல் இந்த மாதிரி ஸ்பீட் ஏற்றுறது. எதுக்கு தெரியுமா ஷீல்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம்ல, எவனாச்சும் ஃபஸ்ட்டு போகிறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம முன்னாடி அந்த டெட் பேட்டை போடுவாங்க. அதுக்கு தான் ஷீல்டு கொடுக்குறாங்க. சும்மா ஒரு 2 லேப் வச்சுருந்தாலும் ஆகும். சொன்னேன்ல. என்னடா இதுவும் ஷார்ட்கட். ஐயோ இது ஷார்ட்கட்னு சொல்லி கொடுக்குறாங்களே. நல்லதுடா. ஆனால் எனக்கு அது கிடைக்கலையே. லிக்லேஷ் இஸ் ஃபர்ஸ்ட் புக்கிங் ரியல் நேம் சொன்னேன், சேனல் நேம் சொல்கிறேன். இப்போ பாருங்க போச்சா பி பாக்ஸ்கார முன்னாடி வரான் பார்த்தீங்களா? டம் ஷார்ட்கட்டில் போகணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. இப்போ நீ நேராக போனால் ஒரு ஷார்ட்கட் வந்துடும். போட்டு ஃபஸ்ட்டு லிக்லேஷ் புக்கிங்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு போடு. கலையில் கிடையாது வந்துருச்சுங்க. இப்போ காரை பழைய நிலைமைக்கே ஆக்க போகிறேன். வாழு வேணாம். நான் என் காரை பழைய நிலைமைக்கே ஆக்குறேன். பேக் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு காரை அப்படியே ப்ளூ கலரில் மாற்றணும். ப்ளூ லைட் ப்ளூ இந்த ப்ளூ வச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த டிசைனை மாட்டணும். இந்த டிசைன் கரெக்டாக இருக்கா நமக்கு? இதுதான் இவனுக்கோட பழைய கலர். இதை பார்த்தீங்களா? என் தலைவன் வந்துட்டான். ஏங்க என் ஃப்ரெண்டு காரை மாற்றினானே, மாற்ற முடியுமா என்ன? தைய
ஏங்க அதுக்கப்புறம் எப்படி மாற்றுறது? அவ்வளோதானா? இருக்கும் போலையே. வேணாம் வேணாம், எனக்கு அந்த கலர் சிம்பிள் தான் வேணும். வாழ்க்கையெல்லாம் ஏறும். புர்ரா அவ்வளவு. இப்போ வெளில வந்தாச்சா? இப்போ திருப்பி உள்ளே போயிட்டு இந்த இடத்துல இந்த ரெட் தான் இருக்கணும். டேய் என்னடா மாற மாட்டேங்குது? அதாச்சாச்சு. என்னடா ஒரு இடத்துல வைக்க முடியுமா? இல்லை இல்லை. இப்போ காருக்கு பின்னாடி போட்டு கண்ணு அசையெல்லாம் செய்யாது, ரியல் கண்ணு கிடையாது. நல்லாவே இல்லை. பெசாம இருக்கும் ஐடியா இருக்குது, காரை பழைய நம்மளுக்கு ஆக்கலாம். டே இதை போட்டுட்டு பையனுக்கு இதனாலுமே போட்டுட்டு வெளில வந்துட்டு இதை கொடுத்தோம் போதும். பழைய காரு திருப்பி வந்துருச்சு. என்னது வந்து கரும மாதிரி முளைச்சிட்டு இருக்குது. டேய் வேணாண்டா, எனக்கு இது வேணாண்டா, இங்க மாத்த முடியலங்க. என்னடா அது? டே எனக்கு காருக்கு பின்னாடி வச்சா போதும்டா. டே எனக்கு வேணாண்டா. டேய் அவ்வளோதான், பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இது என்னது? வேணாம் வேணாம் வேணாம். ஏய் வேணாம் வேணாம் வேணாம். என் ஃப்ரெண்டு அல்டிமேட்டாக வச்சாங்க, அது வர மாட்டேங்குது எனக்கு. டேய் இது வேணாம்டா, அசிங்கமாக இருக்குது. காருக்கெல்லாம் இது அவமானம்டா. எப்படி மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்கன்னு தெரில. ஐயோ எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஐடியா. இதுக்குள்ளே போ. இது என்னது? என்னன்னே தெரில. வந்தானா சேவிட்டு போக வேண்டியதுதாங்க. இதெல்லாம் வச்சா சின்ன குழந்தைன்னு நினச்சிக்குவாங்க. நாங்கள் இதை வைக்கணும்டா, அந்த பக்கத்தில் இதை வைக்கணும்டா. வச்சுட்டு டைமண்டை கொடுத்துட்டு இப்போ அந்த பக்கம் அவுட்ஃபிட்டை மாற்றிடுவோமா? அவுட்ஃபிட் இவனுக்கு அவுட்ஃபிட்டை மாற்றிடுவோம். செலக்டட். செலக்டட் ஏன்டா கொடுத்தேன்? டே என்னடா அசிங்கமாக இருக்குடா. அசிங்கமாக இருக்கும் மாதிரி, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இவனே போட்டு வேண்டியதா. இதை எனக்கு க்ளோஸ் பண்ணுவா? என்னது இது? பையன் தரமா இருக்கான்டா. டேய் எனக்கு வேணும்டா அந்த ட்ரெஸ்ஸு, ப்ளீஸ்டா. இப்போ வெளில வாங்கடா. வருவான் பாரு என் தலைவன். இது போதும் தலைவா எனக்கு. என்னடா அதே ட்ரெஸ் தான் போட்டுருக்கான். எங்க எனக்கு இந்த இது வேணாங்க, ஒரு பக்கம் மட்டும் வேணாம். ஒரு நிமிஷம் கைஸ். லிக்கி கண்டுபிடிச்சிட்டான். என்ன தெரியுமா? இந்த பக்கம் நச்சுட்டு அப்புறம் அந்த பக்கம் வைக்கணும். டிச்சுக்கா எப்படி? இந்த ரெண்டத்தையும் அமுத்தணும், அப்போதான் மாறும். ஆமாம், பின்னாடி பக்கம் என்ன வைக்கிறது? டேய் எனக்கு சிம்பிள் வேணும்டா பின்னாடி. டேய் மேன், ஐ வாண்ட் பின்னாடி வாண்ட் சிம்பிள் மேன். என்ன மேன் நீனு? மேன் ஒரு அஜிங்கமாக இருக்கு மேன். சரி நம்மளுக்கு இந்த ரெட் கலரே வேணாம். கைஸ் யூடியூப்பை பார்த்துலாம் உனக்கு அனுப்பிடுவேன். இது எந்த பக்கம் மாறும் சொல்லி பார்த்துருக்கும் போது தான் இது இருந்துச்சு.